கொட்டி தீர்க்கும் கனமழையின் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள காவேரிப்பாக்கம் ஏரி நிரம்பி அருகில் இருக்கக்கூடிய வஹாப் நகர், இந்திரா நகர் குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகிறார்கள். அந்த காட்சிகள். தகவல்களோடு நம்முடைய செய்தியாளர் கலிஃப்துல்லா இணைந்திருக்கிறார். கலிஃப்துல்லா, வணக்கம். விழுப்புரத்தில் பல பகுதிகளும் இந்த கனமழையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த பகுதியில் சேதம் எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறது? மக்கள் எந்த அளவிற்கு அவதிக்கு ஆளாகி வருகிறார்கள்? வணக்கம் கௌதமி. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிலிருந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் விட்டு கனமழை பெய்து வந்த நிலையில் தற்போது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமே நேற்று அதிகாலை முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு திண்டிவனத்தில் 10 சென்டிமீட்டர் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். மேலும் திண்டிவனம், மயிலம், மரக்காணம், வானூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு தொடர்ந்து கனமழை பெய்தது. நேற்று அதிகாலை தொடங்கிய கனமழை இன்று அதிகாலை வரை நீடித்ததால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியுள்ளது. மேலும் குறிப்பாக நேற்று இரவு பெய்த தொடர் கனமழையின் காரணமாக திண்டிவனத்தில் உள்ள மிகவும் பெரிய ஏரியான காவேரிப்பாக்கம் ஏரி நிரம்பி தற்போது வஹாப் நகர், இந்திரா நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகள் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் தற்போது வரை வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் உடனடியாக அந்த மழை நீரை அப்புறப்படுத்த வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி.